ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரோ மார்க்கெட், அதாவது லண்டனில் இருக்கிற அது ஒரு சின்ன பிளேஸுங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஃபுட் ஐட்டம்ஸ் தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்களோட சின்ன வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது லண்டனை சுற்றி உள்ள இடங்கள், சின்ன சின்ன இடம் இருந்தது. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பரோ மார்க்கெட். இந்த இடத்துல ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமாக இருந்தது. வெஜ்ஜும் இருந்தது, நான்வெஜ்ஜும் இருந்தது. எல்லாமே நாங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்தியன் ஃபுட்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா காரசாரமாக எந்த ஃபுட்டும் இல்லை. எல்லாமே நார்மலாக காரம் இல்லாமல் தான் இருந்தது. நான்வெஜ்ஜை விட வெஜ் ஐட்டம்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எனக்கு வெஜ் ஐட்டம்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இங்கே சாக்லேட் ஐட்டம்ஸும் கேக் ஐட்டம்ஸும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் இங்கே வரும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இங்கே இருக்கக்கூடிய அந்த சீன்ஸும் அங்கே லைட் செட்டிங்ஸோடு வச்சுருக்கக்கூடிய விதங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பிஸ்கட் ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. பட் ஆனால் எனக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேக்கும் சாக்லேட்டும் தாங்க. ஏன்னா கேக்கும் அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாகவும் இருந்தது. அதே மாதிரி சாக்லேட் ஐட்டம்ஸும் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது ஃபுல்லாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சாக்லேட் ஐட்டம்ஸ் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸோட ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருந்தது, சாப்பிடும் போதும் டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். லண்டன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சமாக வீட்டுக்கு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.